அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வாட்டர் பார்ன் டிசீசஸ் நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மைக்ரோப்ஸ் present in the contaminated water cause various infectious diseases. Some of the waterborne diseases are cholera, typhoid, infectious hepatitis, polio, myelitis, diarrhea, etc. அதாவது மாசடைந்த வாட்டர் அதன் மூலயமாவும் டிசீஸ் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் மூலயமா மாசடைந்த வாட்டர் மூலயமா நமக்கு என்னென்ன டிசீஸ் வருது, சம் வாட்டர் பார்ன் டிசீசஸ் நீரின் மூலம் பரவக்கூடிய டிசீசஸ். அதுக்கு சம் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். காலரா, டைஃபாய்டு, இன்ஃபெக்டியஸ் ஹெப்பாட்டிட்டிஸ் அதாவது தொற்றும் தன்மையுடைய ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் போலியோ, மைலிட்டிஸ், டயோரியா இந்த டிசீஸ்லாம் என்ன சொல்கிறோம், வாட்டர் பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். த மோஸ்ட் காமன் வாட்டர் பார்ன் டிசீசஸ் அண்டு தேர் காஸ்டிவ் மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் சிம்டம்ஸ் ஆஃப் தீஸ் டிசீசஸ் அண்டு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆர் கிவன் இன் த டேபிள். காமனாக வாட்டர் மூலயமா ஏற்படக்கூடிய சம் டிசீசஸ், அந்த டிசீஸுக்கு காரணமான மைக்ரோபியல் ஏஜென்ட், அந்த டிசீஸோட சிம்டம்ஸ், அந்த டிசீஸ் வந்தால் நம்ம இருக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் மெஷர், இதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டேபிளர் காலத்தில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாட்டர் பார்ன் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ் மூலயமா ஏற்படக்கூடிய நீரின் மூலம் பரவக்கூடிய சம் டிசீஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டிசீஸுக்கு காரணமான அந்த ஆர்கானிசம், அதோட டிசீஸோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பரவும் விதம், அந்த டிசீஸ் எதை அஃபெக்ட் பண்ணுது, எந்த ஆர்கனை அஃபெக்ட் பண்ணுது, அது எந்த டிஷ்யூ அஃபெக்ட் பண்ணுது, தென் அந்த டிசீஸோட சிம்டம்ஸ், அந்த டிசீஸ் வந்தால் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம அதை கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் பற்றி இந்த டேபிளர் காலத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிசீஸ் போலியோ மைலிட்டிஸ். அதுக்கு காரணம் அந்த வைரஸ் போலியோ வைரஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ஸ்பீட்டம் டிஸ்சார்ஜ், செக்ரீஷன் ஃப்ரம் நோஸ், த்ரோட், கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்டு மில்க். அதாவது நோய் தொற்று துளிகள் மூலயமாவும், ஸ்பீட்டம் டிஸ்சார்ஜ் அந்த சளி வெளியேறதுனாலையும், ஓகேவா, நோஸு த்ரோட்லேருந்து ஏற்படக்கூடிய அந்த சுரப்புகள்னாலையும், மாசடைந்த தண்ணீர், உணவு, பால் மூலயமாவும் இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. போலியோ மைலிட்டிஸ் அப்படிங்கிற டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. அது எதை அஃபெக்ட் பண்ணுது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இந்த மத்திய நரம்பு மண்டலத்தை அது அஃபெக்ட் பண்ணுது. நர்வஸ் சிஸ்டம் ரெண்டாக பிரிப்போம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்டு பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அது அஃபெக்ட் பண்ணுது இந்த போலியோ மைலிட்டிஸ் அப்படிங்கிற டிசீஸ். அதோட சிம்டம்ஸ் பேரலைசிஸ் ஆஃப் லிம்ஸ், கை கால்களில் வாதம் ஏற்படுது, முடக்குவாதம், அதாவது அந்த கை கால்லாம் செயலிழந்த நிலையில் காணப்படுது, ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருக்கிறது. அதோட ப்ரிவென்டிவ் அண்டு கண்ட்ரோல் மெஷர்ஸ் சால்க்ஸ் வேக்சின் ஆர் ஓரல் போலியோ வேக்சின் இஸ் அட்மினிஸ்ட்ரேட். சால்க்ஸ் அப்படின்னு ஒரு வேக்சின் இருக்குது, அதையோ அல்லது ஓரல் போலியோ வேக்சின், வாய் மூலயமா போடக்கூடிய ஒரு போலியோ சொட்டு மருந்து தடுப்பூசி வேக்சின், ஓரல் போலியோ வேக்சின், வாய் மூலயமா போடக்கூடிய ஒரு போலியோ வேக்சின். இதை நம்ம இந்த போலியோ மைலிட்டிஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்த டிசீஸ் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ ஆர் இன்ஃபெக்டியஸ் ஹெப்பாட்டிட்டிஸ். அதுக்கு காரணமான அந்த ஆர்கானிசம் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்டு ஓரல் ரூட், மாசடைந்த தண்ணி மூலயமாவும், உணவு மூலயமாவும் அல்லது வாய் வழியாகவும் அது பரவுதுன்னு சொல்கிறாங்க. அது எதை அஃபெக்ட் பண்ணுது, இன்ஃப்ளாமேஷன் ஆஃப் லிவர், கல்லீரலில் வீக்கத்தை ஏற்படுத்துது. அதோட சிம்டம்ஸ் நாசியா, கொமட்டல் அப்படின்னு சொல்கிறோம். தென் அனோரெக்சியான்னு நம்ம எதை சொல்கிறோம், பசியின்மை, அதை தான் நம்ம அனோரெக்சியான்னு சொல்கிறோம். தென் அக்யூட் ஃபீவர் அண்டு ஜாண்டிஸ். அக்யூட் நம்ம எதை சொல்கிறோம், ரொம்ப தீவிரமான அதீத அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். ரொம்ப அதிகமான ஃபீவர் அண்டு ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ப்ரிவென்டிவ் அண்டு கண்ட்ரோல் மெஷர்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன், ட்ரிங்கிங் குளோரினேட்டட் பாயில்டு வாட்டர், பர்சனல் ஹைஜீன். இந்த ஃபுட்டு கெட்டு போகிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும், தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் குளோரினேட்டட் ட்ரிங்கிங் அண்டு பாயில்டு வாட்டர், குளோரினேட்டட் பண்ணப்பட்ட குடிக்கிற தண்ணியும், குளோரினால் சுத்திகரிக்கப்பட்ட கொதிக்க வைக்கப்பட்ட அந்த தண்ணியை நம்ம குடிக்கணும். தென் பர்சனல் ஹைஜீன், தற்சுகாதாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் அக்யூட் டயோரியா, ரொம்ப தீவிரமான டயோரியா,
வயிற்றுப்போக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது காரணமான அந்த ஆர்கானிசம் ரோட்டா வைரஸ், அதுதான் அது காரணம். அதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்டு ஓரல் ரூட், மாசடைந்து தண்ணி மூலயமாவும் உணவு மூலயமாவும் வாய் வழியாகவும் இது பரவுதுங்கிறத சொல்கிறாங்க. அது எதை அஃபெக்ட் பண்ணுது, எந்த ஆர்கனை, இண்டஸ்டைன் குடலை அஃபெக்ட் பண்ணுது. அதோட சிம்டம்ஸ் வாமிட்டிங், ஃபீவர், வாட்டரி ஸ்டூல்ஸ் வித் மீக்கஸ், வாந்தி ஏற்படுறது, ஃபீவர் ஜுரம் ஏற்படுறது, வாட்டரி ஸ்டூல்ஸ் வித் மீக்கஸ், ரொம்ப அந்த மோஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது ரொம்ப வாட்டரி, ரொம்ப நீர்த்த நிலையில் வெளியேறது, எக்ஸ்போஸ் ஆகிறது. தென் அதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ப்ராப்பர் சானிடேஷன் அண்டு ஹைஜீன், நல்ல சுத்தமான சுகாதாரமான முறைகளை நம்ம கையாளணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போலியோ மைலிட்டிஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, அக்யூட் டயரியா, தீஸ் ஆல் ஆர் த டிசீஸ் காஸ்டு பை வைரஸ். வைரஸ்னால் ஏற்படக்கூடிய சம் வாட்டர் பார்ன் டிசீசஸ். வைரஸ்